ஒரு மானமுள்ள அரசு, மக்கள் மீது அக்கறை கொண்டுள்ள அரசு, மேற்கு வங்க அரசு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை டக்கு டக்கு டக்குன்னு வந்த ஒரு 15 நாள்லேயே நிறைவேற்றிட்டுருக்காங்க. ஆமாங்க, மேற்கு வங்கத்தில் போன ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அந்த மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு எல்லா பேருந்துகளிலும், வெளியூர் பேருந்து, உள்ளூர் பேருந்து, ஏசி, நான் ஏசி, டீலக்ஸ், அந்த மாதிரி எல்லா பேருந்துகளிலுமே இலவச பேருந்து பயணம் அவங்க அறிவிச்சாச்சுங்க. அதுக்காக ஸ்மார்ட் கார்டுமே இப்போ தரப்போகிறாங்க. அதற்கிடையே பெண்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடையாள அட்டையை கொண்டு பயணம் செய்யுமாறு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சொன்னபடியே ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் மேற்கு வங்கத்தில் அறிவிச்சாச்சுங்க. இரண்டாவதாக மேற்கு வங்க அரசு திரு சுவேந்தி அதிகாரி தான் அங்கே சிஎம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய வாக்குறுதிப்படி 3000 ரூபாய் அங்குள்ள மகளிருக்கு மேற்கு வங்க அரசு அறிவித்து அந்த திட்டமும் நடைமுறைக்கு வந்தாச்சுங்க. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, அவங்க மக்களுக்கு, அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு அதுக்கான புகைப்படம் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃபார் விமன் கம்ப்ளீட்லி ஃப்ரீன்னு போட்டு வந்துருச்சு. பார்த்தீங்களா, என்னென்ன மாதிரி கண்டிஷன், என்னென்ன அடையாள அட்டை. கண்டிஷன் வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த பெண்கள் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த பெண்களாக இருக்கணும். அதற்கான உரிய அடையாள அட்டை அவங்க வச்சுருக்கணும். ஸ்மார்ட் கார்டும் தரப்போகிறாங்க. ஸோ எல்லா பெண்களுக்கும் மேற்கு வங்கத்தில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணபடி மாநிலம் முழுவதும் எல்லா பேருந்துகளிலும், அரசு பேருந்துகள் எல்லா பேருந்துகளிலுமே அவர்களுக்கு இலவச பயணம். வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுடைய ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எல்லா குடும்பத்துக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடந்தோறும் 5 லட்சம் ரூபாய். இது ஏற்கனவே தான் இருக்கப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது அந்த 5 லட்சம் ரூபாய்ன்றதை வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் அவங்க சார்பாக அறிவிச்சிருக்கிற திட்டங்க. ஸோ 3000 ரூபாயும் அவங்க பெண்களுக்கான மாதம் தரும் அந்த உரிமை தொகையும் அவங்க இந்த மாதத்துலேருந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல அரசு எப்படி செயல்படணுன்றதை மேற்கு வங்க அரசுக்கிட்ட நம்ம எல்லாம் கற்றுக்கணுங்க. பார்த்தீங்கன்னா, மாநிலம் முழுவதுமே சட்டம் ஒழுங்காக சும்மா இரும்பு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகளை அகற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. ரயில்வே பிளாட்ஃபார்ம்லாம் குடிசை போட்டு மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் தூக்கிட்டு இருக்கிறாங்க. ரயில்வே ட்ராக் ஓரம் ஆக்கிரமிப்புகள், ரயில்வே பிளாட்ஃபார்மில் இருந்த ஆக்கிரமிப்புகள், குடிசைகள் எல்லாமே அகற்றப்பட்டு எல்லா பிளாட்ஃபார்மும் பயணங்களுக்கு நீட்டாக அழகாக காட்சியளிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நகரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்கிரமித்து யாராவது வழிபடுறாங்கன்னா அதையும் முதல் தடவையாக கடந்த 30-40 வருஷத்தில் மேற்கு அதையுமே தூக்கிட்டாங்க. அதை தவிர நடைபாதையில் ஆக்கிரமிப்பையும் வெகுவாக குறைச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் மேற்கும் ஒரு மிகச்சிறந்த மாநிலமாக இந்தியாவில் விளங்க போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இங்கே தான் நம்ம பார்க்க வேண்டியது, தமிழ்நாட்டில் 2500 ரூபான்னு அறிவித்தாங்க. போன மே 15ஆம் தேதி 1000 ரூபாய் வருமா வராதான்ட்டு அவங்க பெண்கள்லாம் ரொம்பவே ஒரு கன்ஃபியூஷன் இருந்த போது ஜஸ்ட் இன் டைம் அதுக்கு முன்னாள் முடிவெடுத்து அடுத்த நாள் காலையில் போட்டாங்க. வரப்போகிற ஜூன் 15 என்ன பண்ண இருக்காங்க தெரியலிங்க. இதற்கிடையில் சட்டசபை கூட போகுது. அந்த சட்டசபையில் 110 விதியின் கீழ், அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பாரான்ற பிரச்சனை பார்க்கணும். என்னென்னா, மேற்கு வங்கம் நம்ம தமிழ்நாடு கூட தான் அவங்களும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடு முதல்வர் பார்த்திங்கன்னா மே 10ஆம் தேதி பதவியேற்றாரு. அதற்கு ஒரு 4 நாள் தள்ளி தான் திரு சுவேந்தி அதிகாரிகள் வெஸ்ட் பெங்காலில் முதல்வராக பதவியேற்கிறாரு. சுவேந்தி அதிகாரிகள் 15 நாளில் எல்லாத்தையுமே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார். பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரமாதமாக இருக்குங்க. கரண்ட்டு கட்டுன்னு ஒரு பிரச்சனை நான் பார்த்த வரைக்கும், ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாகவே மேற்கு வங்கத்தில் என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். எங்கேயுமே மின்சார தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி தெரியலைங்க. முக்கியமாக சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அது எல்லாம் தவிர பெண்களுக்கு அவர் சொன்ன விஷயங்கள் 3000 ரூபாய் தரப்படுவது மாதம், அதை தவிர இலவச பேருந்து பயணம், ரெண்டுமே பழிக்கு கொண்டு வந்துட்டார். ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 5 லட்சம் ரூபான்ற திட்டத்தையும் கொண்டு வந்துட்டாருங்க. இப்போ தான் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் 2500 ரூபாய் தரதை பற்றி ஏதோ யோசனையில் பண்ணிட்டு கேள்விப்படுறோம். நான் இப்போ சொல்ல போகிறதுனா கேள்விப்பட்ட செய்திகள், இன்னும் அரசு இதழிலையோ ஜீவோவோ எதுவும் எனக்கு தெரிஞ்சு வரலைங்க.
என்னென்னா, யாருக்கெல்லாம் சொந்த வீடு இருக்கோ, யாருக்கெல்லாம் சொந்த வாகனம் இருக்கோ, எந்த பெண்கள்லாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அவர்களெல்லாம் லிஸ்ட்லேருந்து வெளியில் தள்ளப்படுகின்றனர். அதே போல் பார்த்திங்கன்னா 60 வயதுக்கு மேலானவங்களுக்கு அவங்களெலாம் முதியோர் தொகை கிடைக்க போகிறதுனால அவர்களும் இந்த மாதாந்திர மகளிர் தொகை திட்டத்திலிருந்து அவங்களும் விடுவிக்கப்படுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு 10 லட்சம் பேர் வெளியில் நீக்கின பிறகு 88 லட்சமோ 1 கோடியோ அதுக்குள்ளே தான் 2500 ரூபாய்க்கான பயனாளர்கள் வரப்போகிறதா நம்ம கேள்விப்படுறோம். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, தமிழக அரசு, நான் இந்த விஷயத்தை சொல்கிறத கடைசி புரிஞ்சுக்குங்க. நம்ம கேள்விப்படுற விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். பேசுவதற்கு நமக்கு முழு உரிமை இருக்குது. மக்களுக்கு நடக்கிறத தெரிவிக்கிற ஒரு நமக்கு கடமையும் நம்மளுக்கு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை பேசுகிறோம். தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் எல்லா பெண்களுக்குமே 2500 கொடுத்தீங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4-5 கோடி பெண்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போது ஏதாவது குறைக்கிறீங்கன்னா அது பெண்களுக்கான ஒரு அநீதியாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எனிவே கமிங் டு த பாயிண்ட், மேற்கு வங்க அரசு கொடுக்கறத நம்மளால் ஏன் செய்ய போது தான் நம்ம யோசிப்போம்.